ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சி சமையல். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னோ டே vlog தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். முன்னாடி நாளே ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. நைட்டு லைட்டெல்லாம் போட்டு நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்னோனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஏனே தெரியல. இங்கே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட் ஸ்னோன்னு நினைக்கிறேன். எனக்கு இது தேர்ட் டைம் நான் ஸ்னோ பார்க்குறேன். ஏன்னா இங்கே எங்கள் ஏரியாவில் ஸ்னோ ரொம்ப ரேராக தான் வரும். இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு இருந்தது முன்னாடிலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக ஸ்னோவே இல்லை. இந்த வருஷமும் ஸ்னோவே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு தடவை வரும்னு சொன்னாங்க, வரவே இல்லை, மழை வந்துருச்சு. சரி இந்த வருஷம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஸ்னோ வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஸ்னோ பார்த்தோன்னே. இந்த தடவை ஸ்னோவில் நல்லா ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். காலைல நல்லா ஸ்னோ ஃபார்ம் ஆகிருக்கணும்னு நினச்சிட்டே ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது. இந்த அளவுக்கு ஸ்னோ வரதே இங்கே ரொம்ப பெரிய விஷயம்தான். இதை விட ஸ்னோ வர ஏரியா யுஎஸில் நிறைய இருக்குது. அதனால் இங்கே இந்த அளவுக்கு வந்துச்சே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். நல்லாவே ஃபார்ம் ஆகிருந்துச்சுங்க. இந்த வருஷம் தான் இயர்லி ட்வைஸ் எங்களுக்கு ஸ்னோ வந்தது. எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இந்த வருஷம் 2 தடவை வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் எடுத்த வீடியோ. நான் கீழே போகல. கீழே எங்களுக்கு இடம் இருக்குது, ஆனால் கீழே போய் நாங்கள் ப்ளே பண்ணல. இங்கேயே டெக்லேயே நிறைய ஸ்னோ ஃபார்ம் ஆயிருந்தது. இதுலேயே ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸ்னோவில் பார்க்குறதுக்கே. இங்கே கார் நிறுத்தி வச்சுருந்ததுனால இங்கெல்லாம் ஃபார்ம் ஆகலை. மற்ற ஏரியாலெலாம் சூப்பராக ஃபார்ம் ஆகிருந்தது. அதே மாதிரி நான் கோலம் போட்டிருந்தேங்க பொங்கலுக்கு. அந்த கோலத்தோடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கு ஸ்னோ பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நானுமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். நிலா பிறந்த குழந்தையாக இருந்தா அப்போ கடைசியாக ஸ்னோ வந்தது. அப்போ கூட நான் குழந்தை பிறந்த டைமில் கூட நான் ஸ்னோவில் போய் ப்ளே பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஸ்னோ பிடிக்கும். நிலாவும் தியாவும் தான் மாற்றி மாற்றி விளையாடிக்கிட்டு ஒரே சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிலாக்கி தான் ஃபஸ்ட் டைம் இங்கே அந்த ஸ்னோலாம் என்ஜாய் பண்ணுறது அதெல்லாம். அதனால் அவளுமே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. Close panna door. What are you making? Snowman. Are you making snowman? Yes, ஐயோ அது க்ளவுஸ் போடலையாடி, போடு சொன்னேன். இருடா க்ளவுஸ் போட்டு கடாம. do it தியா. Can you help? என்ன பண்ணணும்டா? Snowman. க்ளவுஸ் ஒன்று வேணுமா தொட போறியா? ஐயோ எனக்கு ஃபோட்டோ. சரி ஃபோட்டோக்கு நேத்து க்ளவுஸ். என்ன வேணும்? என்ன இது? ஓகே ஓகே வெயிட் போட்டா. ஓகே அப்புறம் நம்ம ஸ்னோமேன் பண்ணலாம். The snow. அங்க பாரு, அங்க இருக்கிறதெல்லாம் தள்ளுங்க. எவ்வளவு ஸ்னோ இருக்கு. ஒன்னு பாரு குழந்தையாட்டம். அந்த I found some snow. நீலா நீலா குட்டி ஸ்னோமேன் பண்ணலையா? இல்ல ரொம்ப விண்டியா இருக்கு. Oh, there's snow under here. ஓகே ஓகே, இங்க இருக்க பாரு அந்த ஸ்னோலாம் கலெக்ட் பண்ணுங்க. இது பண்ண முடியலடா, இதுக்கு மேல நிக்க மாட்டேதுடா. அப்படியே கிரஷ் ஆகுதுல. ஓகே வா, இதே ஸ்னோமேன் ஆக்கிடலாமா? இதே ஸ்னோமேன் தான். Like a princess dress. Let's do a snowball fight. Oh. என்ஜாய் பண்ணுதுடா. நீலா பிறந்தப்போ வந்துச்சுல. வீடியோ எடுக்கறியா? ஆமா நீலா. I will get it. Can you open the door? No. It's so cold. Oh, நீலா. Look at me. Yeah. இந்தா. ஸ்னோவில் நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு
நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் பிரியாணி பண்ணலான்ட்டு இருக்கேன். குளிருக்கு வந்து நல்லா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி, எக்கு, ரைத்தா இதுதான் வந்து இன்றைக்கியான மெனு. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். சீரக சம்பா அரிசியில் வந்து மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு சீரக சம்பாவில் பண்ணி, அதனால் சரி ஓகே பண்ணலான்ட்டு. எனக்கு பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி தான் ரொம்ப பிடிக்கும் பிரியாணியில். ஹரிக்கு வந்து பாஸ்மதியில் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் நிறைய டைம் பண்ணுவேன். எப்பயாச்சும் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எக்கு வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகடன்னு வேலையில் இறங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்து எல்லாமே கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா வந்து ரெகுலராக வீடியோ போடுறதில்ல. பட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வீடியோ வந்து ரெகுலராக போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்ரி சண்டே நான் வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் வந்து சொல்கிறேன். இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து என்னை நம்பி பார்க்குற ஒரு 1000-2000 பேராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் ட்ரூவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லா நாளும் என்னால் வீடியோ போட முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எனக்கு கொஞ்சம் பிஸியாக போயிட்டுருக்கு. அதனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுதான் வந்து நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு பிரியாணி இலை, கல்பாசி அதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, 5 பச்சை மிளகாய் வந்து சேர்ப்பேன் எப்போவுமே நான் பிரியாணிக்கு. அது என்ன கணக்குன்னு எனக்கே தெரில. நான் பிரியாணி கற்றுக்கிட்டப்போ வந்து 5 பச்சை மிளகாய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதே மாதிரி தான் இப்போவும் சேர்த்துட்ருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். நான் எப்போவுமே பிரியாணி மசாலா நானே தான் ரெடி பண்ணுவேங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 கிராம்பு, அதுக்கப்புறம் 1 இன்ச்சு பட்டை, 1 ஏலக்காய். இதுதாங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய பிரியாணி மசாலா. பெருசாக வேறு எந்த மசாலாவும் வந்து நான் போட மாட்டேன். எல்லாருமே வந்து பிரியாணி தாளிக்கும் போது இதெல்லாம் வந்து போட்டு தாளிப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஹரிக்கு வந்து இந்த சோம்பு, பட்டை அதெல்லாம் வந்து கிராம்பு அதெல்லாம் வாயில் கடிப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அரைச்சி போடுவேன். அது அப்படியே வந்து இதுதான் எல்லாத்துக்குமே நான் வந்து பண்ணுவேன். மட்டன் செஞ்சாலும் மட்டன் குழம்புக்கும் இதான் அரைச்சி போடுவேன். பிரியாணி பண்ணாலும் இதுதான் அரைச்சி போடுவேன். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கடையில் விற்கிற மசாலாவும் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரே மசாலா தான். கரம் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலா அதெல்லாம் போடுறாங்கல்ல, எல்லாமே ஒரே மசாலா தான். அது வந்து நம்ம வீட்டிலே பண்ணானா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் பண்ணும்போது நம்மளே அரைச்சி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவோம். கடையிலலாம் வந்து கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து சேர்ப்பாங்க ஏதாச்சும். அதனால் வந்து நம்ம கடையில் விற்கிற மசாலாவை விட நம்ம பண்ணுறது எவ்வளோ பெஸ்ட்டு. இதுதான் வந்து நான் எப்போவுமே அரிக்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பேன். அரி வந்து இந்த மசாலாலாம் பார்த்தா வாங்குவாங்க கடைக்கு போகும்போது. நான் அதை சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நம்ம போடுற மசாலா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மட்டன்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூட தயிரும் சேர்த்து வதக்கிட்டு ஒரே 1 டம்ளர் தண்ணி மட்டும், அரிசி கூட வந்து போடுறோம்ல அந்த டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் தண்ணி மட்டும் போட்டு மட்டனை வேக வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. இது வந்து அதுலேருந்து 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நான் மட்டனை வந்து வேக வைக்க போகிறேன். மட்டன் வந்து ஒரு 5 விசில் போடணுங்க, அப்போ தான் நல்லா வேகும். மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதோட ப்ரெஷர் எடுத்துகிட்டு மிச்ச தண்ணியாக நம்ம ஊற்றிக்கலாம். நான் 2.5 டம்ளர் அரிசிக்கு அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிருட்டேன். ஆல்ரெடி அதில் 1 டம்ளர் ஊற்றுனதால அதை மட்டும் கழிச்சிக்கிட்டு மற்ற எல்லா தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா வந்து பிரியாணியில் நான் வந்து எப்போவுமே வந்து உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஏன்னா வந்து அது ரெண்டுமே நல்லா இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் அது போகிறது. ஏன்னா வந்து உப்பும் கரெக்டாக இருக்கணும், காரமும் கரெக்டாக இருக்கணும் ஹரிக்கெலாம் எப்போவுமே. அப்போ தான் வந்து நல்லா வந்து திருப்தியாக சாப்பிடுவாங்க. எனக்குமே வந்து ரொம்ப காரமாக சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நல்லா காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த புதினாவும் கொத்தமல்லியும் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு கடைசியாக வந்து நெய் போடணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நெய் இல்லாததுனால பார்த்திங்கன்னா வந்து பட்டர் நான் போட்டிருக்கேன். பட்டரை வந்து போட்டிங்கன்னா வந்து நல்லாயிருக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி, எப்போவுமே நான் மட்டன் பிரியாணி மட்டும் பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் வதங்கும் போது தான் வந்து ஊற வைப்பேன். இதுவே சிக்கன் பிரியாணியாக இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும்போதே அரிசி ஊற வச்சுருவேன். இதுதான் வந்து நான் கனெக்ட் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் அரிசிலாம் போட்டுட்டு ப்ரெஷரில் வச்சுட்டு நான் வந்து மற்ற வேலைலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். டிஷ் வாஷர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்லோட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. சண்டே அப்படின்னாலே அப்படி எப்போவுமே இப்படி தான் இருக்கும்.
ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்கும். வீக் டேஸ்லலாம் நினைப்பேன் சண்டே வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், சாட்டர்டே சண்டேன்ட்டு. ஆனால் அந்த சாட்டர்டே சண்டே வந்து அந்த குக் பண்ணுறது பெரிய வேலையாகிடுது. பட் நம்ம ஃபேமிலிக்காக தான் பண்ணுறோம், நம்மளுக்காக தான் பண்ணுறோம். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி 2 நாள் மட்டும் யாராச்சும் நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்களான்ற மாதிரி தான் எனக்குலாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆனால் ஃப்ரைடே வந்து வெளில வாங்கிப்போம். எல்லா நாளும் இங்கே வந்து வெளில வாங்கி சாப்பிட முடியாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவும் கூட இங்கே எல்லாமே. அதனால் பார்த்திங்கன்னா வந்து எவ்ரி ஃப்ரைடே டின்னர் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து வெளில வாங்கிப்போம். மற்றபடி பார்த்திங்கன்னா குக்கிங்கு அதெல்லாம் வந்து போயிட்டே தான் இருக்கும். இந்த சாட்டர்டே சண்டேனா குக்கிங்கு, க்ளீனிங்கு, இதே தான் வேலை. மாற்றி மாற்றி இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறது இப்படியே தான் வந்து போயிட்டுருக்கோம். என்னோடய விலாகும் பார்த்திங்கன்னா நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். பிரியாணி வந்து ஓப்பன் பண்ணும்போது காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரியாணி மட்டும் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வர வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே பக்கு பக்குன்ட்டே இருக்கும். எத்தனை தடவை பண்ணாலுமே அது ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். பிரியாணி மட்டும் குழம்புனா கூட நம்ம வந்து ஏதாச்சும் உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து குழையோன்ற கவலை இல்லை. பட் பிரியாணி மட்டும் கரெக்டாக வந்துடணும், அந்த கரெக்டான பதத்தில் இருக்கணும், அரிசி குழையக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருந்துச்சு. இந்த விலாகை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் விலாகில் மீட் பண்ணுறேன். பாய்.